ஹாய் விவர்ஸ் அண்ட் அன்பான தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நெல் சாகுபடியில் பெரிய சவாலாக இருக்கக்கூடிய குருத்துப்பூச்சி பாதிப்பு மற்றும் அதனை கட்டுப்படுத்தும் முறையை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க நம்ம இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த நெல் சாகுபடி செய்யக்கூடிய பெரும்பான்மையான இடங்களில் நெல் குருத்துப்பூச்சி தாங்க முக்கிய பாதிப்பை ஏற்படுத்துகிற பூச்சியாக கருதப்படுது. இவை நெல்லின் தண்டுக்குள் புகுந்து பெரும் சேதத்தையும் விளைச்சல் இழப்பையும் ஏற்படுத்துகின்றன. இதனால் பெருமளவு மகசூல் இழப்பு ஏற்படுகிறது. நெல் குருத்துப்பூச்சியில் பல இடங்கள் உள்ளன. அவற்றில் மஞ்சள், வெள்ளை மற்றும் கோடுகளுள்ள குருத்துப்பூச்சி தாங்க முக்கியமாக கருதப்படுது. குருத்துப்பூச்சியோட வாழ்க்கை சுழற்சியை பார்க்கலாம். இது தாயந்து பூச்சி 6 to 10 நாட்கள், முட்டை பருவம் 5 to 10 நாட்கள், புழு பருவம் 20 to 40 நாட்கள். நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது இந்த புழு பருவம் தாங்க. கூண்டு புழு பருவம் 6 to 10 நாட்கள். மீண்டும் தாயந்து பூச்சி இதிலிருந்து வெளிவந்து முட்டையிட ஆரம்பிக்குங்க. இப்படி 55 to 60 நாட்கள் இதனுடைய வாழ்க்கை சுழற்சி. பூச்சியின் விவரம் மற்றும் பாதிப்பின் அறிகுறிகள். குருத்துப்பூச்சியின் தாயந்து பூச்சிகள் பிரகாசமான மஞ்சள் கலந்த பழுப்பு நிறத்தில் காணப்படும். பெண் பூச்சியின் இறக்கைகளில் 2 புள்ளிகளை காணலாம். ஆண் பூச்சியில் புள்ளிகள் இருக்காது. தட்டையான சிறிய முட்டைகளை இலைகளின் நுனியில் குழுக்களாக இடப்பட்டு இறக்கைகளின் ரோமங்களை வைத்து மூடப்பட்டிருக்கும். குருத்துப்புழு மங்கலான மஞ்சள் நிறத்தில் கருமை கலந்த பழுப்பு நிற தலையுடன் காணப்படும். இதன் ஆயுட்காலம் 30 to 40 நாட்கள். கூண்டுப்புழு மஞ்சள் கலந்த வெள்ளையாகவும் வளர்ச்சி அடைந்ததும் பழுப்பு கலந்த கருமை நிறமாக மாறிவிடும். கூண்டுப்புழுவிலிருந்து வெளிவந்த தாயந்து பூச்சிகள் முழு வளர்ச்சி அடைந்ததும் நுனி இலைகளின் மேற்புறத்தில் இரவு நேரங்களில் குவியலாக முட்டைகளை இடுகிறது. ஒரு முட்டை குவியலிலும் 100 to 200 முட்டைகள் அல்லது 300 முட்டைகள் இடப்படுகிறது. அதிலிருந்து வெளிவந்த புழுக்கள் 1-2 நாட்கள் இலைகளை உண்டு பிறகு நூல் இலையினால் தண்ணீரை விழுகிறது. தண்ணியும் தண்டும் எங்கே சேர்கிறதோ அந்த இடங்களில் ஓட்டையிட்டு நடுக்குருத்தை முழுவதும் சேதப்படுத்துகிறது. இதனால் நடுக்குருத்து காய்ந்து விடுகிறது. இப்படி மேல் குருத்து காய்ந்த பிறகு புழுவானது அடிப்பாகத்திற்கு சென்று அங்கே இருக்கும் தண்டு பகுதிகளை சேதப்படுத்துகிறது. பெரும்பான்மையான வயலில் பார்த்திங்கன்னா நல்ல வளர்ச்சி பருவத்தில் நடுக்குருத்து இந்த மாதிரி காஞ்சிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். அதை இழுத்தோம்னா கையோடு வந்துடும். ஏன்னா அந்த தண்டுக்கும் உயிருக்கும் உள்ள கனெக்டிவிட்டி சுத்தமாக கட் பண்ணிடுது. இதனால் உங்களுக்கு மருந்தடிச்சும் எந்த பயனும் இல்லாமல் போயிடும். இதே உங்களுக்கு கதிர் வரும் டைமில் பார்த்திங்கன்னா வெண்கதிர்களை வர ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் மற்ற பூச்சிகளை பார்க்கும்போது எதையாவது ஒரு பகுதியோ இலைகளையோ சாப்பிடும்போது நமக்கு பொருள் சேதாரம் பெரிய அளவுக்கு ஆகிறதில்லை. ஆனால் இந்த குருத்துப்பூச்சி பார்த்திங்கன்னா ஒரு கதிரை முழுமையாக காய வச்சிடும். ஸோ அதில் உள்ள நெல்மணிகள் அத்தனையும் உங்களுக்கு கருக்காவா அல்லது வெஞ்சாவின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இந்த மாதிரி போகிறதுனால நமக்கு பெருமளவு ஈல்டு லாஸ் ஏற்படுது. அதனால தான் இருக்கிற பூச்சிலேயே குருத்துப்பூச்சி தான் ரொம்ப மோசமான பாதிப்பை ஏற்படுத்துறது அப்படின்னு சொல்கிறாங்க. குருத்துப்பூச்சியின் கட்டுப்படுத்தும் முறைகளை பற்றி பார்க்கலாம். இதில் 2 முறைகள் பயன்பாட்டில் இருக்கின்றன. மண்வெளி பயன்பாட்டு முறை, சாயில் அப்ளிகேஷன். 2வது இலைவெளி பயன்பாட்டு முறை, ஃபோலியார் ஸ்ப்ரேயிங். இது 2மே நடைமுறையில் நல்ல ரிசல்ட் இருக்குங்க. ஆனால் எந்த டயத்தில் அடிக்கணும்னு கரெக்டாக நம்ம யூஸ் பண்ணோம்னா நிச்சயமாக நல்ல ரிசல்ட் இருக்கும். சாயில் அப்ளிகேஷன் மண்வெளி பயன்பாட்டு முறை. இதில் நிறைய பூச்சிக்கொல்லி பயன்பாட்டில் இருக்குங்க. இது கார்டாப் ஹைட்ரோகுளோரைடு, நாகார்ஜுனா 4G. இது ஏக்கருக்கு 5 கிலோ. இதுவும் நிறைய பிராண்ட் நேமில் அவைலபிளாக இருக்குங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஃபெட்ரா, இன்ஃப்யூஸ், கவர். இதனோட டெக்னிக்கல் பார்த்திங்கன்னா குளோரான் டானிலிபுரோல் 0.4%. இது ஒரு ஏக்கருக்கு 4 கிலோ. கார்டாப் யூஸ் பண்ணால் 5 கிலோ போடலாம். இந்த மாதிரி குளோரான் டானிலிபுரோல் டெக்னிக்கில் ஒரு ஏக்கருக்கு 4 கிலோ. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா காம்பினேஷன் மாலிகுலுங்க. இது சிஞ்சண்டா நிறுவனத்தோட விர்டாகோ. இதில் 2 கெமிக்கல் இருக்கும். ஒன்று குளோரான் டானிலிபுரோல், இன்னொன்று தயாமெத்தக்சோம். இது குருத்துப்பூச்சிக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குங்க. அது கூட உங்களுக்கு சக்கிங் பெஸ்ட்டு, அதாவது சார்வஞ்சிட்டு பூச்சிக்கும் நல்ல கண்ட்ரோல் இருக்குங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா பேயர் நிறுவனத்தோட ரீஜென்ட் அல்ட்ரா. இது ஃபிப்ரோனில் 0.6%. இதோட இன்னொரு அட்வான்டேஜ் பார்த்தோம்னா ஆனைக்கம்பனுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. கால் மிட்ஸ்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இப்போ நிறைய பரவலாக வருது. அதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். குருத்துப்பூச்சிக்கும் நல்லா இருக்குங்க. இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா சக்கிங் பெஸ்ட்டு, அதாவது இலைப்பேனுக்கும் அருமையாக இருக்கும்.
இதோட ஃபைட்டோடானிக் ஆக்ஷன் இருக்கிறதுனால நல்ல வேர் வளர்ச்சியும் ரூட் ஃபார்மேஷனும் இருக்குங்க. அடுத்து நம்ம பார்க்குறது வாமாஸ் எஸ். இது வந்து நியூ டெக்னிக்லுங்க. இதில் வந்து குளோரான் ட்ரானிப்ரோல் வந்து 0.53% சல்போன் இருக்கிறதுனால உங்களுக்கு குருத்துப்பூச்சிக்கும் நல்ல ரிசல்ட் இருக்கும். சாயிலோட சால்ட்டையும் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுங்க. அது மாதிரி பாசி வளர்கிறதையும் தடுக்குதுங்க. நான் இதில் குறிப்பிட்ட ஏதோ ஒரு குருணை வந்து ஒரு ஏக்கருக்கு ஒரு பாக்கெட்டு எந்தெந்த அளவில் சொன்னமோ அந்த அளவில் வந்து ஏதாவது ஒரு பாக்கெட்டை யூஸ் பண்ணி மணல் அப்படி இல்லைன்னா உரம் இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி தண்ணியை ஓரளவுக்கு கம்மியாக சீராக வச்சுட்டு மேலே நம்ம தூவி விடலாங்க. இந்த மாதிரி பண்ணும்போது ஒரு வயலேருந்து இன்னொரு வயலுக்கு தண்ணி பாய்ச்சுறதையோ அல்லது வந்து ஒரு வாரத்துக்கு தண்ணி வடிகட்டுறதையோ செய்யக்கூடாதுங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃபூலியர் அப்ளிகேஷன், இலைவெளி பயன்பாடு. இதில் வந்து கேல்டான் எஸ்பி, சான்வெக்ஸ் எஸ்பி, கிரிட்டாப் எஸ்பி. இதனோட டெக்னிக்கல் பார்த்திங்கன்னா கார்ட்ராப் ஹைட்ரோக்ளோரைடு 50 எஸ்பிங்க. ஒரு ஏக்கருக்கு 250லேருந்து 350 கிராம் யூஸ் பண்ணலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா தனுக்கா கம்பெனியோட மார்டார். இதுவும் கார்ட்ராப் ஹைட்ரோக்ளோரைடு தாங்க, ஆனால் டிஃப்ரெண்ட் டெக்னிக்கல். இது 75% சால்யூபிள் கிரானுவல்ஸுங்க. ஒரு ஏக்கருக்கு வந்து 170லேருந்து 200 கிராம் யூஸ் பண்ணலாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது கவர் கோரோஜான். இதோட டெக்னிக்கல் வந்து பார்த்திங்கன்னா குளோரான் ட்ரானிலிப்ரோல் 18.5 சஸ்பென்ஷன் கான்சன்ட்ரேட். ஒரு ஏக்கருக்கு 60 மில்லி யூஸ் பண்ணால் குருத்துப்பூச்சியும் நல்ல கண்ட்ரோல் கிடைக்குங்க, இலைசுருட்டு புழுவும் நல்ல கண்ட்ரோல் இருக்குங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பாயர் நிறுவனத்தோட ஃபேம் ஃப்ளூபெண்டயாமைடு 39.35% சஸ்பென்ஷன் கான்சன்ட்ரேட். ஒரு ஏக்கருக்கு வந்து 40 ml யூஸ் பண்ணலாங்க. அடுத்து பார்க்க போகிறது ஆம்பிளிகோ சிஞ்சண்டாவோடது குளோரான் ட்ரானிலிப்ரோல், அது கூட லேம்டா சைக்ளோத்ரின் 5% இருக்குங்க. இது ஒரு ஏக்கருக்கு 80 மில்லி. அடுத்து பார்த்திங்கன்னா பாயர் நிறுவனத்தோட வயாகோ. இது வந்து டெட்ரானிலிப்ரோல் 18.18%. இது ஒரு ஏக்கருக்கு 100 மில்லி பயன்படுத்தலாம். அடுத்து நம்ம பார்க்குறது டாட்டா நிறுவனத்தோட டக்குமி. இதுவும் ஃப்ளூபெண்டயாமைடு, ஆனால் 20% வெட்டபிள் கிரானுவல்ஸாக இருக்குங்க. இது ஒரு ஏக்கருக்கு 70லேருந்து 100 கிராம் பயன்படுத்தலாம். நான் மேலே குறிப்பிட்ட மருந்துகள் ஏதேனும் ஒரு மருந்து தேவைப்பட்டால் 2 மருந்து காம்பினேஷனுக்குள்ளே அடிக்கலாங்க. ஒரு ஏக்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன அளவில் ஏதாவது ஒரு கெமிக்கலை நம்ம பயன்படுத்தினோம்னா நிச்சயமாக நல்ல ரிசல்ட் இருக்குங்க. இந்த வீடியோவோட முக்கியமான பகுதி இதுதாங்க. நெல் குருத்துப்பூச்சியின் முழுமையான கட்டுப்பாட்டிற்கு பூச்சி மருந்தினை எந்த நேரத்தில் எப்போது தெளிக்க வேண்டும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பாயிண்டாக பார்த்தோம்னா பூச்சியின் பாதிப்பு மற்றும் எண்ணிக்கையை கருத்தில் கொண்டு தெளிக்க வேண்டும். நிறைய டைம் நிறைய விவசாயம் என்ன பண்ணுறோம், நடவு செஞ்சு 15 நாள் ஆயிடுச்சா, 10 நாள் ஆயிடுச்சா, விதைப்படிச்சு ஒரு 30 நாள் ஆயிடுச்சா, ஏதோ ஒரு மருந்து தெளிச்சிருவோம். இப்படி தான் இன்றைக்கி நிறைய பேர் செஞ்சுட்ருக்கோம். ஸோ பூச்சி இருக்கோ இல்லையோ நம்ம வேலையை நம்ம செய்வோம் அப்படின்னு தான் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் அந்த தவிர இனிமேல் செய்யாதீங்க. நம்ம எப்படி இருந்தாலும் விவசாயிகள் நம்ம ஒரு 2 நாளைக்கு ஒரு டைமாவது, ஒரு நாளைக்கு ஒரு டைமாவது வயலுக்கு போயிடுவோம். ஸோ அப்போ பூச்சிகளை கண்காணிக்கணும். தாய்ந்து பூச்சிகள் பறக்கும். நீங்கள் வயலுக்கு போங்க, வரப்பில் போகும்போது பார்த்தீங்கன்னா வரப்பில் நடக்க இங்கே ஒன்று அங்கே ஒன்று எங்கேயாவது பறந்துட்டு இருக்கும். ஸோ எங்கேயாவது 1-2 பார்க்குறோமா நம்ம மருந்தடிக்கணுங்கிற அவசியம் இல்லை. எங்கேயாவது ஒரு பூச்சி 2 பூச்சி இருக்கா தேவையில்லை. ஏன்னா இதற்கு இயற்கையாகவே எதிரிகள் இருப்பாங்க, அதை பிடிச்சி சாப்பிட்டு வளர்ந்துட்டு இருக்கும். இதான் ஈக்கோ பேலன்ஸிங்பாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் மருந்தடிக்காமல் நீங்கள் என்றைக்காவது ஒரு டைம் போகும்போது நிறைய பூச்சிகள் பறக்கும். வயலில் நம்ம வரப்பு நடக்கும்போது உங்களுக்கு வழி விடுற மாதிரி இந்த பக்கம் 2 பக்கம் பார்த்தீங்கன்னா வெறும் பட்டர்ஃப்ளை, அதாவது பார்த்தீங்கன்னா தாய்ந்து பூச்சிகள் பறந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறையா இருக்கும்போது இல்லைன்னா சிலந்தி கூடுகளில் நிறைய மாற்றிருக்கிறத பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி தருணங்களை நம்ம மருந்தடிச்சோம்னா உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் இருக்குங்க. ஏன்னா முட்டையிலேருந்து புழு வந்து சாப்பிட்ற டைமு, அடுத்து முட்டை பொரிக்கிற டைமு. ஸோ இந்த 2 டைமுக்கும் கரெக்டான டைத்தில் நம்ம அடிச்சிட்டோம்னா நல்ல ரிசல்ட் நம்ம எதிர்பார்க்கலாங்க. அடுத்து பார்த்தோம்னா ETL எக்கனாமிக் த்ரெஷோல்டு லெவல், பொருளாதார சேத நிலையை அறிந்து அதற்கேற்ப மருந்தடிக்க வேணும். எங்கெங்க நம்ம போய் பார்க்குறது அப்படிங்கிற மாதிரி தான் ரொம்ப ஈஸிங்க. அதாவது ஒரு 35-40 நாளில் பார்த்தீங்கன்னா நல்ல தூர் பருவத்தில் நடுக்குறுத்து காயும். எங்கேயாவது ஒன்று காய்தா அடிக்க தேவையில்லைங்க. அதாவது 2% சொல்கிறோம் இல்லைங்களா. அதாவது ஒரு மீட்டர் ஸ்கொயரில் ஒரு 100 தூரை நம்ம பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் 2 தூருக்கு மேலே காஞ்சிருந்தால் நம்ம அடிக்கலாங்க. கதிர் வரும் தருவாயில் பார்த்தீங்கன்னா 10 வெண்கதிருக்கு மேலே, அதாவது ஒரு மீட்டர் ஸ்கொயரில் ஒரு 100 தூரை பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் ஒரு 10க்கு மேலே காய ஆரம்பிக்கணும்னு வச்சுக்க, வெண்கதிர் வந்து வச்சுக்கலாம், அடிக்கலாம். ஆனால் இன்னொன்று பார்த்துக்கணுங்க, வெண்கதிர் நிறைய வர டைமில் கதிர் வந்ததுக்கப்புறம் அடிச்சிங்கன்னா வேஸ்ட்டு. ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் மருந்தே அடிக்க வேணால் விட்டுறது நல்லது. அந்த கரெக்டான பர்சன்டேஜில் ஒரு 70-80 நாள் அந்த மாதிரி டைமில்
பொதி பருவத்தில் நம்ம இதை அடித்தோம்னாக்கா நல்ல ரிசல்ட் இருக்குங்க. அடுத்து பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, மருந்துகளை பரிந்துரைக்கப்பட்ட சரியான அளவுகளில் சரியான தண்ணீரில் கலந்து அடிக்க வேண்டும். பரிந்துரைக்கப்பட்ட அளவு இன்னும் நிறைய டைம் பாருங்கள், 2 ஏக்கர் வாங்கிட்டு போவோம், 2.5 ஏக்கர் சேர்த்து அடிச்சிருவோம், இல்லை 3 ஏக்கருக்கு வாங்கிட்டு போவோம், 3.5 ஏக்கர் அடிச்சிருவோம். இந்த மாதிரி அண்டர் டோஸ், இந்த மாதிரி டோஸை நம்ம குறைச்சாலும் நம்ம அடிக்கிற மருந்துக்கு பூச்சி ரெசிஸ்டண்ட் ஆகி எதிர்ப்பு திறமையாகி அதுக்கப்புறம் மருந்து அடிக்கும் போது கேட்காது. ஸோ அதையும் சரியான அளவு தண்ணியை பார்த்தீங்கன்னா 6 டேங்கு 3 டேங்கு 4 டேங்கில் அடிக்கிற விவசாயம்லாம் இருக்காங்க. ஏன்னா லேபர் பிரச்சனை இருக்குது. நீங்கள் 2000 ரூபா 1500 ரூபா 3000 ரூபாய்க்கு மருந்து வாங்கிட்டு போய் 6 டேங்கில் அடிச்சிங்கன்னா எப்படி கண்ட்ரோல் கிடைக்கும்? ஒரு ஏக்கருக்கு மினிமம் 200 லிட்டர் தண்ணியில் கலந்து அடிக்கின்றாங்க. நம்ம 6 டேங்க் அடிச்சோம்னா எவ்வளோ வருது? 100-110 லிட்டர் தண்ணி தான் நமக்கு தேவைப்படுது. ஸோ இதை ஒரு 8 டேங்கு 150 லிட்டர் தண்ணியிலையாவது நம்ம நினச்சாதான் நீங்கள் வாங்கி அடிக்கிற காசுக்கு அது வேலை செய்யும், திருப்தியாக இருக்கும், கண்ட்ரோல் இருக்கும். இல்லைன்னா நீங்கள் எதிர்பார்க்குற ரிசல்ட் இருக்காது, அப்புறம் மருந்து அப்புறம் சொல்லுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, வெயில் நேரம், நல்ல வெயில் நேரத்தில் மருந்து வைக்கக்கூடாது. ஏன்னா நம்ம லேபரை வாடகைக்கு எடுத்துருப்போம், ஒரு நாள் ஃபுல்லாக வேலை பார்க்குறது. எங்கள் சார் நம்ம காலையில் அடிக்கிறது, சாயங்காலம் அடிக்கிறது. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம என்னென்னு கேட்டிங்கன்னா, வெயிலில் ஃபுல்லாக அடிப்போம். வெயிலில் அடித்தா என்னாகும்? சீக்கிரமாக மருந்து எவாப்ரேட் ஆகிடும். சில டைமில் என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த கெமிக்கல் போய் இலை ஓரங்களில் அப்படியே காய ஆரம்பிக்கும். ஸோ அந்த இடம் ஸ்காட்சிங் வரும். ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, முடிந்த அளவுக்கு ஈவினிங் டைமில் 3 மணி 4 மணிக்கு மேலே அடிங்க. அப்படி இல்லைன்னா வெயில் டைமில் அவாய்ட் பண்ணிவிட்டு திருப்பி சாயங்காலம் கண்டினியூ பண்ணுங்கள். அது மாதிரி மருந்து அடிக்கும்போது வயலில் ஃபுல்லாக தண்ணி வச்சுக்கூடாது. ஃபுல் பயிரும் உங்களுக்கு நனையாது. தண்ணி கிடைக்கலன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, பாதி பேர் தண்ணி வச்சு கட்டிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி தவறுகளையும் செய்யக்கூடாதுங்க. இதில் நிறையா இருக்குங்க. இது முடிந்த அளவுக்கு இந்த கருத்துக்களையாவது மனதில் வைத்துக்கொண்டு நீங்கள் மருந்து அடிச்சிங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி நல்ல ரிசல்ட் இருக்கும். ஓகே வியூவர்ஸ், உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ நல்லா இருந்ததுன்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது உங்களுக்கு தேவைன்னா கமெண்டில் ரைட் பண்ணுங்கள். மீண்டும் பார்ப்போம். பை பை, see you. விவசாயம் புது சிந்தனை, இங்கே தொடர்ந்தது புதுமை பயணம். கையால் தொடும் கனவுகள், மண் வாசனையில் வாழும் மகிழ்வுகள். கிளினிகிராஃப்ட், ஸ்மார்ட் அக்ரிகிராஃப்ட், மனசு நிறைக்கும் பூமியின் புனிதம். கிளினிகிராஃப்ட், ஸ்மார்ட் அக்ரிகிராஃப்ட், உலகம் பாரும் பசுமையின் ரகசியம்.